அனைவருக்கும் என் அன்பார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதத்தை வாசிப்போம். வாசித்து இதன் கருத்தை தியானிப்போம். இது சங்கீதம் 103 அதிகாரம் 13வது வசனத்திலே வேத பகுதியிலே, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. இதோ இரவு பரியந்தம் நமக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்தார். இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாக நமக்கு கூட்டி கொடுத்த கர்த்தருக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். தன் பிள்ளைகளுக்கு தகப்பன் இறங்குகிறது போல அவருக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் மனம் இறங்கி அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாய், அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய தகப்பனாக அவர் நம் வாழ்க்கையிலே கடந்து வருகிறார். எந்த பிள்ளையை நாம் அதிகமாக நேசிக்கின்றோமோ அந்த பிள்ளையின் மீது நம்முடைய கவனம் நோக்கமாயிருக்கும். பிள்ளைகள் விளையாடி கொண்டு இருந்தாலும், பிள்ளைகள் பயணித்து கொண்டு இருந்தாலும், நம்முடைய இருதயம் பிள்ளைகள் மேலேயே நினைவாயிருக்கும். என்ன செய்கிறார்கள் என்று கவனித்து கொண்டு இருப்போம். அந்த பிள்ளைக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது என்ற நினைவு நம் மனதிலே இருக்கும். அப்படியாகத்தான் நம்மளை படைத்த கர்த்தரும் நம்மீது மிகவும் நோக்கமாயிருக்கிறார். தம் பிள்ளைகள் மீது மனமிறங்கி பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதங்களையும் ஆரோக்கியமான சரீரத்தையும், அவர்கள் விரும்பும் காரியங்கள் எதுவென்று ஆராய்ந்து நமக்கு அவர் செயல்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம் பிள்ளைகளுக்கு நாம் எப்படி நல்ல காரியங்களை செய்ய யோசிக்கின்றோமோ அதே போல கர்த்தரும் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவைகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற மக்களுக்கு, அவருக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் மனமிறங்கி அவர்களை ஆசீர்வதித்து, அவர்கள் மேலே இரக்கம் வைத்து அவர்களை பராமரிக்கிற தேவனாக அவர் நம் வாழ்க்கையிலே கடந்து வருகிறார். பிள்ளைகளுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது என்ற நோக்கம் நமக்கு இருக்கும். ஆனால் பிள்ளைகளோடு கூட நாம் கடைசி பரியந்தம் இருக்க முடியாது. இன்றைக்கு இருந்து நாளைக்கு விட்டு போகிற நமக்கே அப்பேற்பட்ட அக்கறை இருந்தால், நம்மை தாயின் கருவிலே உருவாக்கி இந்நாள் மட்டும் காத்து கொண்ட இந்த பரமபிதாவுக்கு நம் மீது எவ்வளவு அக்கறை இருக்கும். மத்தேயு 7 அதிகாரம் 7வது வசனத்திலே, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கற்றுக் கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரமபிதாவாகிய நான் உங்களுக்கு இவைகளெல்லாம் வேண்டுமென்று உங்களுக்கு கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேத பகுதியிலே நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய நல்ல ஈவுகளை நாம் அறிந்து கொண்டு அவர் பாதையிலே கடந்து வந்து அவர் இருதயத்துக்கு ஏற்றபடி நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து நம்மை நல்வழி நடத்தி தீர்க்க ஆயுசு நாட்களையும் கொடுத்து எந்த வியாதியும் அணுகாதபடி நம் சரீரத்திலே ஆரோக்கியமான ஒரு சரீரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். இந்த மகிமையான தேவனுக்கு நாம் இந்த பூமியிலே சாட்சியுள்ளவர்களாக வாழ நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்வோம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.